வணக்கம். நான் உங்கள் கௌசி. நான் இன்று ஒரு புதிய ஒரு விடயத்துடன் வந்திருக்கின்றேன். அது என்னென்று சொன்னால் ரேக்கி. ரேக்கி என்பது ஒரு பயிற்சி. இது ஜப்பானிய மருத்துவ முறையில தான் இருக்கின்றது. நீங்களே உங்களுடைய நோயை சுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைதான் இது. பிரபஞ்ச ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து உங்களுக்குள் எடுத்து நீங்கள் அதை மற்றவர்களுக்கு செலுத்துவது, உங்களுடைய உடலிலே செலுத்துவது போன்ற ஒரு பயிற்சி தான் பிரபஞ்ச ஆற்றல். அல்லது அது சொல்றது வாழ்க்கை ஆற்றல் என்றும் இந்த ரேக்கிய சொல்லுவாங்க. ரெய் என்றால் பிரபஞ்சம், கீ என்றால் ஆற்றல். அதான் ரேக்கி என்றால் பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்றாங்க. அந்த ரெண்டு சொல்லிலையும் கடலியாக இருக்கிறது. இந்த முறையில ஒரு ரேக்கி பயிற்சியாளர் என்ன செய்வார்? தன்னுடைய கைகளை பிரபஞ்ச ஆற்றல் பெற்று வெளியிலே எப்படியே கொண்டு கையை எப்படி வச்சு கொண்டு பண்ணியத்துல எங்களோட கைகள்ல அந்த பிரபஞ்ச ஆற்றல் வரும். அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலை மற்றவர்களுக்கு செலுத்துவது, இதுதான் அந்த ரேக்கி என்று சொல்றது. உங்களுக்கு தெரியும், இயேசுநாதர் என்ன செய்வார்? ஒரு சில நேரங்கள்ல அமைதியாக எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவார். போய் தனக்கு ஆற்றலை கைகளை விரித்து தன்னுடைய ஆற்றலை அவர் பெருக்கி வந்து செய்கிற இந்த முறை இருந்தது. அதற்காக இயேசுநாதர் என்று நான் உங்களை எல்லாம் சொல்லவில்லை. அவர் கடவுளின் மைந்தன். ஆனால் இப்படித்தான் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைத்தன்மையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் பிரபஞ்ச ஆற்றல் எங்களுக்குள் வர வேண்டும். அந்த ஒரு பயிற்சி முறையாகத்தான் இந்த ரேக்கி பயிற்சி முறை இருக்கின்றது. இந்த ரேக்கியை நீங்கள் செய்கிறதாலே என்ன நடக்கும் என்று சொன்னால் மன அழுத்தம் குறையும். அதாவது கவலைகள், இயற்கையாக உங்களுடைய உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற மன அழுத்தம், இது எல்லாம் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் உடலிலே வந்து இயற்கையாக குணப்படுத்துகின்ற செயல்முறையை ஊக்கப்படுத்தும். உதாரணமாக எங்கள் உடலுக்குள்ளேயே போர் வீரர்கள் இருக்கிறார்கள். நோய் கிருமிகள் எங்களுடைய உடலுக்குள்ளே வருகின்ற போது உடலுக்குள்ளே வருகின்ற அந்த நோய் கிருமிகளை இந்த வெண்குருதி சிறுதுணிக்கை அழித்து விடுகின்றது. இந்த செயல்முறையை நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கத்தால் நாங்கள் கெடுத்து போகின்றோம். அதனால் இந்த ஆற்றலை இது வந்து இந்த ரேக்கி வந்து அதிகரிக்க செய்யும். உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. அடுத்ததாக ஆற்றல் மையங்கள் இருக்கின்றது. உங்களோட உடலிலே இருக்கின்ற ஆற்றல் மையங்கள் சக்கரங்கள் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், விசுப்தி என்று சொன்னால் அது எங்களுடைய கழுத்திலே இருக்கின்ற சக்கரம். இப்ப தைராய்டு பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த விசுப்தி சக்கரம் சரியான முறையில் தொழிற்பட்டால் அந்த தைராய்டு பிரச்சனை ஏற்படாது. இப்ப எங்களுடைய உடல்ல இருக்கிற சக்கரங்களை எல்லாம் சமநிலைப்படுத்துகின்ற நேரம் அந்த நோய்கள், இப்ப வயிற்றுக்குரிய சக்கரத்தை நாங்கள் சரியான முறையிலே செயற்படுத்துற நேரம் வயிற்றிலே இருக்கின்ற நோய்கள் ஏற்படாது. எனவே அந்த உடல்ல இருக்கிற அந்த சக்கரங்களை சரியான முறையிலே தொழிற்பட வைப்பதற்கு சமநிலையில் தொழிற்பட, அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது, குறைவாகவும் வேலை செய்யக்கூடாது, சமநிலையில் வேலை செய்ய, அப்படி சமநிலையில் வேலை செய்ய வைப்பதற்கும் இந்த ரேக்கி உதவுகின்றது. இதே போல தலைவலி, தசை வலி, அதாவது மசில்ஸ் நோகுதுன்னு சொல்லுவோம் இல்ல, அப்படி அந்த தசை வலி இவற்றையெல்லாம் குறைப்பதற்கும் இந்த ரேக்கி பயன்படுகின்றது. இதை விட உறக்கத்தை மேம்படுத்துகின்றது. நித்திரை இல்லாத பிரச்சனையையும் இது தீர்த்து வைக்கின்றது. அடுத்ததாக இதை விட எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. எந்த விஷயம் வந்தாலும் நாங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நாங்கள் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைக்கிற எண்ணத்தை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். இது இந்த பயிற்சி முறையை நீங்கள் செய்தால் உங்களுடைய நோயை, உங்களுடைய நோய் மாத்திரமில்லாமல் கூட இருக்கிற அவர்களுக்கும் நீங்கள் இங்கே இருந்து உங்களுடைய கைகள் மூலமாக அந்த ஆற்றலை அனுப்ப முடியும். எங்கேயும் இருக்கின்ற கடவுளை நாங்கள் இங்கே இருந்து வணங்குவதில்லையா? அந்த கடவுளின் ஆற்றல் வந்து எங்களுக்கு வருகின்றது. அதற்காக உங்களை நான் கடவுள் என்று சொல்லவில்லை, உங்களுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார் என்று நான் சொல்லுகின்றேன். அப்படி என்றால் நீங்கள் செய்கின்ற அந்த பயிற்சி மூலமாக உங்களுடைய பிரபஞ்ச ஆற்றலை அதிகரிக்க செய்து அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய அந்த ஆற்றலை செலுத்தி அவர்களுடைய நோயை நீங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு
நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இன்னும் இல்லை, இப்போது ஆரம்பிக்க போகின்றேன். அந்த ரேக்கி வகுப்புக்கு நான் போவதற்கு முன்னாக உங்களுக்கும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் இதற்கு வீடியோக்கு பின்னே வருகின்ற அந்த இலக்கத்தை எடுத்து அந்த இலக்கத்துடன் தொடர்பு பட்டு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். இல்லை என்றால் என்னோடு தொடர்படுங்கள், எனக்கு தெரிந்தவர்கள் என்னோடு தொடர்படுங்கள். இல்லை இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் அறிவியுங்கள் என்ன செய்யலாம் என்று. அதற்கு உங்களுக்குரிய விளக்கத்தை நாங்கள் தருவோம். அந்த இலக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு அதை தருவதற்காக இருக்கின்றேன். இதை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதுக்கு இன்னும் ஒன்று, நீங்க நேரடியாகத்தான் போய் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜூம் மூலமாகவும் இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். நம் பிரம்மஞானம் வரை நான் ஜூம் மூலம்தான் நான் கற்றுக்கொண்டேன். அதன் பலன்களை நான் அனுபவித்த காரணத்தினால்தான் இந்த ரேக்கியையும் நான் கற்றுக்கொண்டால் அதன் பலனையும் நான் அனுபவிப்பேன் என்ற நம்பிக்கையில் தான் நான் இதை ஆரம்பிக்க இருக்கின்றேன். நீங்களும் விரும்பினால் இந்த ரேக்கி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். ஜூமிலே இந்த வகுப்புகள் நடைபெறும். இந்த பயிற்சிகளை உங்களுக்கு குரு கோபால்ஜி அவர்கள் வழங்குகின்றார். ஆன்மீக பேராசிரியர் கோபால்ஜி அவர்கள் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தர இருக்கின்றார். அவரோடும் நீங்கள் பேசலாம். நன்றி.